தமிழகத்தில் இரவு 8 மணிக்கு வெளியான மிக முக்கியமான தலைப்பு செய்திகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமைக்குமே பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் அடிப்படையில் தமிழகத்தில் பல்வேறு விதமான மிக முக்கியமான தலைப்பு செய்திகள் வெளியாகிருக்கு. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல் தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் அப்படின்றது முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா, இந்த ஒரு சூழ்நிலை தான் நாடாளுமன்றத்துடைய தேர்தல் முடிந்திருக்கு அப்படின்றதுனால டெஃபினெட்லி கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பல மாற்றங்கள் பார்த்திங்கன்னா வெளியாகும் சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழகத்தின் முதலமைச்சருடைய இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை போல பல்வேறு விதமான திட்டங்கள் அப்படின்றது செயல்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே கண்டிப்பாக புதிய புதிய அறிவிப்புகள் பற்றியான தகவல்களும் வெளியாகியிருக்கு. அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு, போக்குவரத்து பயணம் செய்யக்கூடிய எல்லாருமே A to Z உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். குறிப்பாக பார்த்திங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ் என்று அழைக்கப்படும் மூத்த குடிமக்கள் அனைவருக்குமே பார்த்திங்கன்னா புதிய புதிய அறிவிப்பு அப்படின்றது வெளியாகிருக்கு. குறிப்பாக பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் புதிய புதிய அறிவிப்புகள் ஒரு புறம் மூத்த குடிமக்களுக்கு வெளியானாலும் கூட மற்றும் ஒரு புறம் பேருந்தில் பயணம் செய்யக்கூடிய பயனர்களுக்கு, ஓகேங்களா, ஆண்களுக்கு எந்த விதமான ஒரு சேஃப் ஜேர்னியுடைய ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. எல்லாமே பார்த்திங்கன்னா பெண்களுக்கு மட்டும்தான். மற்ற நபர்கள்லாம் பார்த்திங்கன்னா டிக்கெட் எடுத்து செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக நம்முடைய தமிழகத்தில் தங்கத்தின் விலை அப்படின்றது 53,000 கிட்ட பார்த்திங்கன்னா இருக்குது. அடுத்த மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழகத்தின் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய மிக மூத்த பிரபலங்களும் சரி, இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக மூத்த பிரம்மாண்டமான தலைவர்கள் அனைவரும் அம்பானியுடைய திருமணத்திற்கு சென்றிருக்கிறார்கள். இதனால் நாட்டினுடைய பொருளாதாரம் கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 8க்கும் மேற்பட்ட தலைப்பு செய்திகளை பார்த்துருக்கிறோம் நினைக்கிறேன். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு கட்டாயமாக புதிய பார்வையாளர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இது கூட இன்னொரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பும் ஒன்றும் வெளியாகிருக்கு. அது என்ன அறிவிப்பு அப்படின்னா தமிழகத்துடைய முழு பட்ஜெட் தாக்கல் ஆயிடுச்சு. இப்போ இந்தியாவுடைய டோட்டல் பட்ஜெட் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டுருக்கு. 23ஆம் தேதி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான பட்ஜெட் அப்படின்றது வெளியாகுது. ஸோ அதை பற்றி எல்லாத்தையுமே நம்ம A to Z எல்லாத்தையும் பார்த்துட்டு உடனே இமிடியட்டாக பார்த்திங்கன்னா கிளம்பி வரும். என்ன மாதிரியான விஷயங்கள் தலைப்பு செய்திகள் அடுத்தடுத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த காலை 8 மணி தலைப்பு செய்திகளில் சந்திக்கலாம் நண்பர்களே. இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க.